விஜய்வா இருந்து விஜேவாகி வைரல் ஆகி அப்புறம் இன்னொரு சர்வைவர் ஷோவுக்கு போய் அப்புறம் பிக் பாஸுக்கு வந்து நடுவில் குக்குத் கோமாளிக்கு போய் நடுவில் சிவகுமாரின் சபதம் படம் பண்ணி அப்படி இப்படின்னு எக்கச்சக்க டிராவல் இருக்கு மாணவ பத்திரிகையாளராக இருந்து. ஸோ எல்லாத்தையுமே நானா ஒரு கோல் வச்சுப்பேன். ஒரு 2 years ஒன்ஸ் ஒரு கோல் வச்சுப்பேன். அந்த கோலை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். அதுக்கு எங்கள் வீட்டில் வந்து இவன் எப்படி நம்ம சொன்னால் கேட்க மாட்டான், இவளே அடிச்சு பிடிச்சி எப்படியும் இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை தான் எங்கள் வீட்டில். அதனால் நாட் தட் அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா வந்து நீ பண்ணு, உனக்கு பிரச்சனைனா நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஃபேமிலி தான் நம்ம வீடு. ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு இந்த உறவினர்கள்லாம் வந்துட்டு நம்ம பொண்ணை வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த உறவே விட்ட தருணங்கள்லாம் இருந்திருக்கா? அப்படின்றத விட இப்போ வேலைக்கு போயிருக்கோம் நாங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் ட்ரெடிஷ்னலாக அந்த நாளில் சொல்லி கொடுத்தபடி இருப்போம். ஆனால் இப்போ பாரு வந்து அப்படி இல்லையே, அம்மானா அம்மா மாதிரி இருந்தாங்க, பார்வை மட்டும் ஏன் இப்படி வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி என்னைய சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே தன்னை தக்க வச்சுக்கிறான்னா உண்மையாக தக்க வச்சுக்கிறா, நேர்மையாக தக்க வச்சுக்கிறான்றதை நிரூபித்து காட்டிட்டா அப்படிங்கிற பெருமை தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஊர்வாயை மூட முடியாது, ஆனால் ஊர்வாய்க்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான். அதான் வாழ்ந்து காட்டிட்டோம். எஸ், ஊர்வாய்க்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அந்த மோட் மட்டும் தான் என்னைக்குமே ஆன் எங்க வீட்ல. சூப்பர். மீடியால பொண்ணுங்க இருந்தாலே நிறைய கமெண்ட்ஸ் வரும் தானடா. அது எவ்வளவு கமெண்ட்ஸ் நம்ம தாண்டி வந்திருப்போம். எங்கள் வீடு மட்டும் என்ன விதி விலக்கா கிடையாதல்லவா? அதனால உடனே இந்த சித்தி போன் பண்ணி சொல்றது, பெரியம்மா போன் பண்ணி சொல்றது, அதெல்லாம் நடக்கும். எஸ் கல்யாணத்துக்கே பாரு என்ன ட்ரெஸ் போட போறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. நான் கல்யாணத்துக்கே வரல விடுங்கடா அப்படின்னு தவிர்த்துருவாங்க. அதை பேசுறது இல்லை, அவ்வளவுதான். அவங்க தொழில பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எதுக்கு அந்த பேச்சை வளர்த்துக்கு, ஏன்னா அவங்கள அவமதிச்ச மாதிரி ஆகும். நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ண போறோம், இப்போ நெக்ஸ்ட் எப்படி நம்ம எந்த ஒரு பரிமாணத்துல பாருவை பார்க்க போறோம்? வேற என்ன, இன்னும் வந்து கால் வைக்காத 2 இடங்கள் வந்து நடிப்பு மற்றும் அரசியல் மட்டும்தான். ஸோ ஐயோ இல்லை அதான் இல்லை, நிஜமாலே வந்து நடிப்பு இன்னும் அரசியல் இந்த 2 இடத்த மட்டும்தான் இன்னும் டச் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்து வந்து பார்வை வந்து நல்ல ஒரு நடிகையாக நீங்கள் முன்வரும். எஸ், மூவிங் ஃபார்வர்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்லேயே நம்ம வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஸோ அதுவும் வந்து இதே தளத்தில் தான் வந்து வருது. சாரே வந்து ஷோவில் சொல்லியிருப்பார் இல்லையா? ஆமாம், முத்து என்கிற காட்டான்னு சொல்லிட்டு. ஸோ வரும் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஒரு விஷயம் வெளியில் வருது. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வசந்தி அம்மா பார்த்துருப்பீங்க. அப்புறமேட்டு நத்தக்கண்ணி பார்த்துருப்பீங்கல்ல. அது பிடிச்சிருந்தா, ரொம்ப பிடிச்சிருந்ததா? அந்த மாதிரி நிறைய கேரக்டர்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு.